ஓம் சாந்தி 3/7/2026 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த டிராமாவின் முதலிடை கடை பற்றி அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தந்தை மூலம் ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது. ஆகையால் நீங்கள் ஆஸ்திகர்கள். கேள்வி: தந்தையினுடைய எந்த ஒரு டைட்டிலை தர்ம ஸ்தாபகர்களுக்கு கொடுக்க முடியாது. பதில்: பாபா சத்குருவாக இருக்கிறார். எந்த ஒரு தர்ம ஸ்தாபகரையும் குரு என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் குரு என்பவர் துக்கத்திலிருந்து விடுவித்து சுகத்திற்கு அழைத்து செல்பவர். தர்மஸ்தாபனை செய்பவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய தர்மத்தின் ஆத்மாக்கள் மேலிருந்து கீழே வருகிறார்கள். அவர்கள் யாரையும் அழைத்து செல்வதில்லை. தந்தை எப்போது வருகிறாரோ அப்போது அனைத்து ஆத்மாக்களையும் வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். ஆகையால் அவர் அனைவருடைய சத்குரு ஆவார். முரளியின் பாடல்: இந்த பாவ உலகத்திலிருந்து அழைத்து செல்லுங்கள் இறைவா. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலின் ஒரு வரியை கேட்டீர்கள். இது பாவ உலகம். இது பாவாத்மாக்களின் உலகம் என்பதை குழந்தைகள் அறிந்தும் இருக்கிறீர்கள். எவ்வளவு கெட்ட வார்த்தை! ஆனால் இது உண்மையிலேயே பாவாத்மாக்களின் உலகம் என்பதை மனிதர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அவ்வளோ கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. ஆனாலும் மனிதர்கள் எதையும் புரிஞ்சுக்கிறதில்லை அப்படின்றார். உண்மையில் புண்ணியாத்மாக்களின் உலகம் ஒன்று இருந்தது. அதற்கு சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. பாவாத்மாக்களின் உலகத்திற்கு நரகம் என்று சொல்லப்படுகிறது. தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று ஆறுதல் அளிக்கிறார். பாவ சுமையினால் நீங்கள் மிகவும் பாரமானவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். இப்போது உங்களை புண்ணியாத்மா ஆக்கி சொர்க்கம் என்று சொல்லப்படும் அப்படிப்பட்ட உலகத்திற்கு அழைத்து செல்கிறேன். அங்கே எந்த ஒரு பாவமும் நடக்காது, எந்த ஒரு துக்கமும் இருக்காது. குழந்தைகளுக்கு பொறுமையாக இருங்கள் என்று தைரியம் அளிக்கப்படுகிறது. அதாவது இந்த பாவ உலகத்திலிருந்து எங்களை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு பாடுறாங்க. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கார், அப்படியே அழைச்சிட்டு போக முடியாது. உங்கள் மீது பாவ சுமை நிறைய இருக்கு. உங்களை புண்ணியாத்மா ஆக்கி அதுக்கப்புறம் தான் சொர்க்கத்துக்கு நான் கூட்டிட்டு போக முடியும். அங்கே எந்த பாவமும் இருக்காது, எந்த துக்கமும் இருக்காது. அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு பதில் சொல்லிட்டு இருக்கிறார். இன்று இங்கே இருக்கிறீர்கள், நாளை உங்களுடைய சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு செல்வீர்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இந்த விஷயத்தை புரிய வச்சிட்டு இருக்கிறார். எப்படி ஒரு நோயாளி மனிதர் கொஞ்சம் குணமாகுவது போல் இருந்தால் டாக்டர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், சீக்கிரமாக நீங்கள் நன்றாக குணமாகி விடுவீர்கள் என்று தைரியம் கொடுக்கிறார்கள். இப்போது இது எல்லையற்ற பொறுமை, எல்லையற்ற தைரியம். நீங்கள் மிகவும் துக்கமானவர்களாக, தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். நான் இப்போது குழந்தைகளாகிய உங்களை ஆஸ்திகராக ஆக்குகிறேன் என்று எல்லையற்ற தந்தை கூறுகிறார். நான் சங்கமயுகத்தில் வந்து நாடகத்தின் அனுசாரம் குழந்தைகளாகிய உங்களை முதலில் ஆஸ்திகராக ஆக்குகிறேன். பிறகு உங்களுக்கு படைப்பின் முதலிடை கடை பற்றிய ரகசியத்தை கூறுகிறேன். அதாவது உங்களுடைய ஞானத்தின் 3வது கண்ணை திறக்கிறேன்.
உங்களுக்கு வெளிச்சம் கிடைத்துவிட்டது. நாம் பிரம்ம தத்துவத்தில் சென்று வசிக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சந்நியாசிகள் பிரம்மம்தான் பகவான் என்று சொல்லிவிடுகிறார்கள். எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது! பிரம்மமோ தத்துவமாகும். எப்படி ஆகாய தத்துவம் இருக்கிறது, அதுபோல் பிரம்மமும் ஒரு தத்துவமாக இருக்கிறது. எங்கே ஆத்மாக்களும் பரம்பிதா பரமாத்மாவும் வசிக்கிறோமோ அதற்கு இனிமையான வீடு என்று சொல்லப்படுகிறது. அது ஆத்மாக்களின் வீடாகும். இது எல்லையற்ற டிராமா, அனாதியானது, அழிவற்றது. தந்தை திரிகாலதர்ஷியாக திரிநேத்ரியாக ஆக்குகிறார். அதாவது 3 கால ஞானத்தையும் கொடுத்து 3 காலங்களையும் உணர்ந்தவராக ஆக்கிறார். 3வது கண்ணை கொடுத்து திரிநேத்ரியாக ஆக்கிறார். தேவதைகள் ஒன்றும் திரிகாலதர்ஷி கிடையாது. திரிகாலதர்ஷிகள் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள்தான். யார் ஆஸ்திகராக ஆகிறாரோ அவர் பாபா மீது நன்கு அன்பு செலுத்துவார். விநாச காலத்தில் விபரீத புத்தி உள்ளவர்கள் அழிந்து போவார்கள். விநாச காலத்தில் அன்பு புத்தி உள்ளவர்கள் வெற்றி அடைவார்கள். தந்தையோ ஞான கடலாக இருக்கிறார். குழந்தைகளாகிய உங்களை ஞான நதிகளாக ஆக்குகிறார். கடல் ஒன்றுதான். அதாவது கடல் ஒரே ஒரு கடல் தான். நீங்க எல்லாருமே அந்த கடலிலிருந்து வெளிப்பட்ட ஞான நதிகள் அப்படின்றார். ராவண ராஜ்யத்தில் நீங்கள் செய்யும் கர்மம் விகர்மமாகி விடுகிறது. சத்தியுகத்தில் நீங்கள் என்ன கர்மம் செய்கிறீர்களோ அது அக்கர்மம் ஆகி விடுகிறது. சத்தியுகத்தில் 5 விகாரங்கள் என்பதே இருக்காது. ஒவ்வொரு விஷயமும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மேலும் ஒரு வினாடியில் புரிய வைக்கப்படுகிறது. நீங்கள் அனைவரும் பார்வதிகள் என்று தந்தை கூறுகிறார். சிவ்பாபா உங்களை அமரராக்குவதற்காக, அமரலோகத்திற்கு அழைத்து செல்வதற்காக அமர கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது மரண உலகம். நிராகார் பரம்பிதா பரமாத்மா இந்த பிரம்மாவின் வாய் மூலம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் இந்த காதுகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். பிறகு பரமாத்மாவும் நான் யார் என்று உணர வைக்கிறார். வேறு யாரும் ஆத்மா அபிமானியாக ஆக்க முடியாது. நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என்று பாபாவை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. அதாவது சிவ் பாபா சரீரம் எடுக்கிறதில்லை. அவருக்கு சரீரம் இல்லை. எப்பவுமே ஆத்ம ரூபத்தில் இருக்கிறார். ஆகையால அவர்தான் ஆத்மா அபிமானியாக ஆக்க முடியும். ஆத்மா அபிமானி ஆகுங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஆத்ம அபிமானியாகி இந்த காதுகள் மூலம் அமர கதை கேட்க வேண்டும். ஞானத்தின் ரீங்காரம் செய்து தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவையில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தைக்கு சமமாக ஞானம் நிறைந்தவராக, ஆனந்தம் நிறைந்தவராக ஆக வேண்டும். சோமரசத்தை, அதாவது ஞான அமிர்தத்தை தானும் பருகி மற்றவர்களையும் பருக வைக்க வேண்டும். வரதானம்.
மாயாவின் தடைகளை விளையாட்டிற்கு சமமாக அனுபவம் செய்யக்கூடிய மாஸ்டர் உலகத்தை படைப்பவர் ஆகுங்கள். எப்படி ஒரு வயோதிகருக்கு முன்பு சிறிய குழந்தை தன்னுடைய குழந்தைத்தனத்தின் காரணத்தினால் ஏதாவது பேசிவிட்டால், ஏதாவது அப்படிப்பட்ட காரியம் செய்துவிட்டால், இது இவருடைய குற்றம் அல்ல, அறியாத சிறிய குழந்தை என்று நினைப்பார். எந்த தாக்கமும் ஏற்படாது. அதேபோல் எப்போது நீங்கள் உங்களை மாஸ்டர் உலகத்தை படைப்பவர் என்று நினைக்கிறீர்களோ அப்போது இந்த மாயாவின் தடைகள் குழந்தைகளின் விளையாட்டாக தோன்றும். மாயை எந்த ஒரு ஆத்மாவின் மூலம் பிரச்சனை, தடை அல்லது சோதனை ரூபத்தில் வந்தாலும் அதற்கு பயப்பட மாட்டீர்கள். ஆனால் அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று நினைப்பீர்கள். ஸ்லோகன்: ஸ்நேகம், சக்தி மற்றும் ஈஸ்வரிய ஈர்ப்பை தனக்குள் நிறைத்து கொள்ளுங்கள். அப்போது அனைவரும் உதவி செய்பவர்களாக ஆகி விடுவார்கள். அதாவது ஒரு குழுவில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த ஸ்நேகம், சக்தி, ஈஸ்வரிய ஈர்ப்பு இருந்தது அப்படின்னா எல்லாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, உதவி செய்பவர்களாக ஆயிடுவாங்க அப்படின்றார். அவ்யக்த சமிகை: இப்பொழுது ஜுவாலாமுகியாகி அசுர சம்ஸ்காரம், அசுர சுபாவம் அனைத்தையும் சாம்பலாக்கி விடுங்கள். தேவியின் நினைவு சின்னத்தில் அக்னி ஜுவாலையின் மூலம் அசுரர்களை அழித்தார்கள் என்று காட்டியிருக்கிறார்கள். அசுரன் என்பது மனிதன் கிடையாது, ஆனால் அசுர சக்திகளை அழித்தார்கள். இது இப்போதைய உங்களுடைய ஜுவாலா சொரூப நினைவின் நினைவார்த்தமாகும். இப்பொழுது அப்படிப்பட்ட யோகத்தின் ஜுவாலை கொழுந்துவிட்டு எரிய செய்யுங்கள். அதில் இந்த கலியுக உலகம் எரிந்து சாம்பலாகிவிட வேண்டும். ஓம் சாந்தி. மனது என்று முன்னோடு இசைந்தாடவே, ஆத்மாவின் ஜோதி எங்கும் ஒளி வீசிடவே, மனதின் ஆசைதுதான், மனதின் ஆசைதுதான், உன் மடி மீதில் வாழ வேண்டும் சுகமா. ஆத்மா